வணக்கம். நாம் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுடைய மிகச்சிறந்த படங்களை பார்த்து வருகிறோம். இதுவரை 9 பகுதிகளில் சுமார் 20 படங்களை நாம் பார்த்துவிட்டோம். இன்று இது பகுதி 10, 21வது திரைப்படத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இப்ப கமல் அவர்களுடைய நல்ல திரைப்படமான 21வது படத்தை பார்க்கலாம் வாங்க. 21வது திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன். இது 1990ல் வெளிவந்த படம். இந்த படம் காதர் காஷ்மீரி என்பவருடைய ஒரு பாகிஸ்தானிய திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட தமிழ் படம். தமிழ் படத்திற்கேற்ப இதனுடைய திரைக்கதையை மாற்றி அமைத்தவர் கமல்ஹாசன் அவர்கள், வசனம் கிரேசி மோகன் அவர்கள், டைரக்ஷன் சிங்கீதம் ஸ்ரீனிவாசன் ராவ் அவர்கள், கமலுடன் இணைந்து ஊர்வசி, குஷ்பு, ரூபினி, நாகேஷ், மனோரமா, டெல்லி கணேஷ், நாசர், எஸ்.என். லட்சுமி மற்றும் பலர் இதில் நடித்திருப்பார்கள். பலர் எனும்போது இன்னும் 2 பேரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும். ஒன்று கிரேசி மோகன் அவர்கள். இந்த படத்தினுடைய வசனகர்த்தா கிரேசி மோகனும் இதில் நடித்திருப்பார். இன்னொருவர் டிவி தொடரில் வந்த மகாபாரத தொடரில் வந்த பீமனாக நடித்த பிரவீன் குமார் சொப்தி என்பவர் இதிலும் பீம் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் வருவார். அவர் கமலுடைய ஒரு பாடி கார்டாக இந்த படம் முழுவதும் வருவார். அவர் வரும் காட்சியெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்ப இந்த படத்தினுடைய கதைய சுருக்கமா பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு பணக்கார தொழிலதிபர் ஒரு பெண்ண காதலிக்கிறாரு. இருவருக்கும் 4 குழந்தைகள் பிறக்கிறது. இத பார்த்த அந்த தொழிலதிபருடைய தம்பிக்கு ரொம்ப அதிர்ச்சி. தான் இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம் அண்ணனுக்கு அப்புறம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு, இந்த 4 குழந்தைகள், 4 வாரிசுகள் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கவலையில, ஒரு கூலி ஆள கூப்ட்டு, இந்த மாரி கொலை, கொள்ளை செய்ற ஒருத்தன கூப்ட்டு, அந்த 4 குழந்தைகளையும் கொன்னுட சொல்றான். ஆனா, அந்த கொலை செய்யணும்னு போன அந்த கொலைகாரனுக்கு இந்த குழந்தைங்களுடைய முகத்த பார்த்துட்டு கொலை செய்ய மனசு வரல. அதனால ஒரு குழந்தைய தானே வச்சுக்கிறான். ஒரு குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் போட்டுடுறான். இன்னொரு குழந்தைய ஒரு கார்ல எடுத்துட்டு போய் வச்சுடுறான். அந்த கார் யாருன்னு பார்த்தா, அந்த குழந்தையினுடைய அப்பா, அந்த தொழிலதிபருடைய கார் தான். அதிலேயே வச்சுடுறான். இன்னொரு குழந்தை, இன்னொரு இடத்துல ஒரு ஐயர் ஒரு கோயில்ல எடுத்துன்னு போய் வச்சுடுறான். அத ஐயர் எடுத்து வளர்க்கிறார். ஸோ இந்த மாரி 4 குழந்தைகளும் 4 திசைகள்ல போய் சேருது, வளர ஆரம்பிக்குது. இந்த தொழிலதிபருடைய மகனாக வளர்ற மதன், லண்டன்ல படிச்சுட்டு திரும்பி வராதா இருக்கிறான். அவன் திரும்பி வந்தவுடனே தன் முழு சொத்துக்களையும் அவன்கிட்ட ஒப்படைக்க போறதா தன் தம்பிகிட்ட சொல்றாரு அந்த பணக்கார தொழிலதிபர். இத கேட்ட அந்த தம்பியும், அந்த தம்பியினுடைய மகனும் ரொம்ப எரிச்சல் அடையறாங்க. சரி இவர குளோஸ் பண்ணிட்டோம்னா, அந்த மதனுக்கு இவரால கிடைக்கப் போற இந்த சொத்துக்கள் கிடைக்காது. அத நாம அனுபவிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அந்த தொழிலதிபர கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. ஆனா அவரு அந்த விபத்துல சாகாம உயிர் பிழைச்சுறாரு. ஆனா அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் ஆயிடுறாரு. அவர அவருடைய காதலியே காப்பாத்தி அவங்க வச்சுக்கிறாங்க. அதற்கப்புறம் அண்ணனுடைய சொத்தையும், அவருடைய தொழிலையும் அபகரித்துக் கொள்ளலாம், எடுத்து நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டு, அதற்கான ஏற்பாடுகள்ல இறங்கும்போது, மதன் அங்க வராரு. மதன் ஏற்கனவே அவருடைய அப்பா அவர் மேல எல்லா சொத்துக்களையும், இந்த நிறுவனத்தையும் எழுதி வச்சுட்டாரு என்ற உயில சமர்ப்பிக்கிறார். அதனால ரொம்ப ஏமாற்றம் அடைந்த இந்த தம்பியும், அவருடைய மகனும், இவனையும் எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்ற ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு நாள் மதனுக்கு ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஃபோன் வருது. உங்க அப்பாவ கொலை பண்ணிட்டாங்க. அவர் ஆக்சிடென்ட்ல சாகல. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா, எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க. அங்க இவரு போகும்போது இவர கொல்ல அவங்க சித்தப்பா அனுப்பிச்ச ஆளுங்க இவர வந்து தாக்குறாங்க. அப்ப எதிர்பாராத விதமாக அங்க இருக்கிற ராஜு, இன்னொரு கமல் இவர காப்பாத்துறாரு. 2 பேரும் கொஞ்சம் நட்பாயிடுறாங்க. அப்ப மதனுக்கு ஒரு யோசனை வருது. ராஜுவ தன்ன போல மாத்தி, தான் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, இந்த சதி திட்டங்கள்லாம் யாரு தீட்டுறாங்க என்பத நாம வெளியில இருந்து கவனிக்கலாம். அத கண்டுபிடிக்கலாம் அப்டின்னுட்டு ஒரு பிளான் போட்டு அத எக்ஸிக்யூட் பண்றாரு. ஸோ மதனுடைய இடத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு ராஜு போறாரு. இது ஒரு ஆள்மாறாட்டம். இதே போல மதனுடைய பிஏ ஒரு ரூ. 6,00,000 எப்படியாவது சேஃப்ல இருந்து வெளியில எடுத்துடணும். தன்னுடைய பெண்ணுடைய கல்யாணத்துக்காக, அத உபயோகிப்பதற்காக, அந்த 6,00,000 தனக்கு வேணும் என்பதற்காக, காமேஸ்வரன் என்ற ஒருவரை பார்க்கிறான். அந்த பிஏ யாருன்னா, வேற யாரும் இல்ல நம்ம நாகேஷ் தான். ஸோ அந்த காமேஸ்வரனும் மதன் மாரியே இருக்கிறதுனால, அந்த காமேஸ்வரன
மதன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போய் பிஏ கிட்ட சொல்லி அந்த 6 லட்ச ரூபாவை எடுத்து தான் கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னா உடனே அந்த பணம் தான் கைக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு அவரு இந்த காமேஸ்வரனை இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு மதன் மாதிரி நடிப்பதற்காக. ஸோ இது ஒரு ஆள்மாறாட்டம். இந்த மதனை கொல்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ண ஒரு கொலகாரன் இன்னொரு கமல். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்னா, நாமும் அந்த பணக்கார மாதிரி தானே இருக்கோம். அதனால இன்னும் கொஞ்சம் மீசையெல்லாம் எடுத்துட்டு மதன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நாமும் அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கலாம் அப்படின்னுட்டு அந்த மைக்கேல் என்ற கமலும் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஸோ 4 கமலுடைய ஆள்மாறாட்டமும் அதனால் விளையும் குழப்பங்களும் அதை நகைச்சுவையாக நகர்த்தி இருப்பதும் தான் இந்த கதை. முடிவுல இந்த 4வரும் தான் அண்ணன் தம்பிங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துடுறாங்க. வில்லன்கள் அழிக்கப்படுகிறார்கள். முழுக்க முழுக்க இது ஒரு நகைச்சுவை திரைப்படம். கிரேசி மோகனுடைய வசனமும் நடிகர்களுடைய திறமையான நடிப்பும் தான் இந்த படத்திற்கான பிளஸ் பாயிண்ட்ஸ். கமல் நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவரு ஸ்டார்டிங்ல ஒரு 4 விதமான கெட்டப்ல 4 பேரா வந்தாலும் கதையில பாதி கதைக்கு மேல எல்லாருமே மீசையெல்லாம் வழிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவருடைய அந்த நடை, பாவனை, பேச்சு, மேனரிசம் போன்ற விதத்தால் 4 கேரக்டரையும் 4 விதமாக வேறுபடுத்தி காட்டியிருப்பார். அதுதான் உலகநாயகன். அவருடைய நடிப்பு மிக அருமையாக இருக்கும் இந்த படத்துல. சில காட்சிகள் சொல்லணும்னா, அவரு மதன் என்ற கேரக்டரா வரும்போது, அவரும் ராஜுவும் சந்திக்கிற அந்த காட்சியில, அவருடைய கண்ணாடி எடுத்து ராஜுக்கு போட்டுருவாரு. போட்டுட்டு, இவர் டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டீ கிளாஸ பேசிக்கிட்டே அந்த ஜன்னல்ல வைக்க பார்ப்பாரு. அவரால அது கரெக்ட்டா வைக்க முடியாது. மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவருடைய கண்ணாடிய போடாததுனால, அவரால சரியா வைக்க முடியலாம கஷ்டப்படுற மாரி அந்த காட்சி காமிப்பாங்க. அப்போ ராஜு அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பேசிட்டே இருந்துட்டு, முக கண்ணாடிய கிட்ட எடுத்துட்டு வந்து பார்ப்பாரு. அவர் முகம் எப்படி இருக்குன்னுட்டு. அப்போ அப்படியே அதிர்ந்து போவாரு. ஏன்னா, அந்த கிட்ட அந்த முகத்த பார்க்கும்போது, இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு, அது அவருக்கு சற்று கடினமாக இருக்கும். இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள கூட ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. இன்னொரு சீன்ல பீம் ரொம்ப பலசாலியா காமிப்பாங்க இல்லையா? அந்த பீம் ராஜுன்னு நெனச்சுக்கிட்டு, தன்னுடைய முதலாளியவே "போ ராஜு" அப்படின்னு தள்ளி விடுவாரு. அதுக்கு அது எவ்வளவு பலமாக இருக்கும். அத லேசா தள்றது கூட பலமாக இருக்கும். அவருடைய ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு என்பத இவரு நடிப்புல காட்டுவாரு. அப்படியே வந்து டமால்னு விழுவாரு. ஸோ அந்த மாரி நெறைய நீங்க கவனிச்சீங்கன்னா, சின்ன 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 விஷயங்கள்ல கூட அவ்வளவு சரியா, பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருப்பாங்க. 4 கேரக்டரையும் இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா பண்றது என்பது சாதாரண விஷயம் இல்ல. இதுல வர 4 கமலும் 4 விதமா பேசியிருப்பாங்க. பாலக்காட்டு ஐராவர காமேஸ்வரன் மலையாளம் கலந்த தமிழ் பேசியிருப்பாரு. மைக்கேல் ஒரு கரடு முரடான குரல்ல ஒரு தமிழ். ராஜு வந்து பக்கா லோக்கல் சென்னை தமிழ். மதன் அவர் ஃபாரின் ரிட்டர்ன் என்பதால ஸ்டைலிஷா இங்கிலீஷ் கலந்து தமிழ் பேசியிருப்பார். அடுத்த சிறப்பு கிரேசி மோகன் அவர்களுடைய அற்புதமான வசனங்கள். வார்த்தையிலேயே விளையாடுவது அவருடைய கைவந்த கலை. ஒரு காட்சியில குஷ்பு வந்து அரிசியிலேயே ஆர்டர் பண்ணி அது கமலுக்கு காமிப்பாங்க. அப்ப அவரு கலையரசிங்க இது அப்படின்னுவாரு. 2வது திருப்புர சுந்தரின்னு ஊர்வசியுடைய பேரு. அதை இவரு நீ திருப்புர சுந்தரி இல்ல திருட்டு சுந்தரி அப்படின்னுவாரு ஒரு காட்சியில. இன்னொரு காட்சியில உன் பேர சொல்லி தான் இப்ப எல்லாம் என்ன கூப்பிடுறானுங்க. நேத்து கூட அப்படிதான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் திருப்புன்னா, நான் ஸ்கூட்டர திருப்ப சொல்றான்னு திருப்பி விழுந்து கால்ல பாரு அடி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ திருப்புர சுந்தரி, திருப்பு அத ஷார்ட் ஆக்கி திருப்பு. அத வந்து அ சொன்னதுனால, இவரு வண்டிய திருப்பி விழுந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இன்னொரு காட்சியில குஷ்பு என்ன சொல்லுவாங்க, "அ நீங்க ரொம்ப நாட்டி" அப்படின்னுவாங்க. "நீ மட்டும் என்ன கம்மி நாட்டியா? நீயும் தான் நாட்டி" அப்படின்னுவாரு. வார்த்தைகளை கோர்த்து, அத எங்க எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி, அதிலிருந்து நகைச்சுவையை கொண்டு வருவது அவருடைய சிறப்பு. இந்த படத்தினுடைய அடுத்த சிறப்பு வேற யார்? நம்ம இளையராஜா தான். ஒவ்வொரு பாடல்களும் மிக அருமையாக இருக்கும். அதில் கமலுடைய நடனமும் இந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்கும். "ரம்பம் பம் ஆரம்பம்" என்ற பாட்டுக்கு அவரும் குஷ்புவும் ஆடுவாங்க பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாரி "பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம்" என்ற பாடல்லயும் டான்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். அது இல்லாம "சுந்தரி நீயும் சுந்தரன் நானும்" என்ற பாடல், எல்லா பாடல்களுமே மிக அருமையான பாடல்கள். ஸோ
இது ஒரு நல்ல நகைச்சுவை திரைப்படம். இத மிஸ் பண்ணாதீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. தேங்க் யூ. 22வது திரைப்படம் அவ்வை சண்முகி. இது 1996ல் வெளிவந்த படம். இது ராபின் வில்லியம்ஸ் நடித்த மிஸஸ் டவுட்ஃபயர் என்ற படத்தை தழுவி எடுத்த ஒரு தமிழ் படம். திரைக்கதை, டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள், வசனம் கிரேஸி மோகன் அவர்கள், கமல் அவர்களுடன் இணைந்து ஜெமினி கணேசன், மீனா, டெல்லி கணேஷ், நாசர், நாகேஷ் போன்ற பலர் இதில் நடித்திருந்தார்கள். கமல் உடைய பெண்ணாக சிறுமி ஆன் என்பவர் குழந்தை நட்சத்திரமாக இதில் அறிமுகமானார். இசை தேனிசை தென்றல் தேவா அவர்கள். இதனுடைய கதையை சுருக்கமா பார்க்கலாம். கமல் ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ட். அவர் மீனாவை காதலிக்கிறாரு. அந்த மீனா மிகப்பெரிய பணக்காரர் ஜெமினி கணேசனுடைய பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா வாழுறாங்க. ஆனா ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் இடையே பெரிய மனஸ்தாபங்கள் வருது. மீனா தான் வாழ்ந்த அதே வாழ்க்கைய இங்க ஏழையான கமல்கிட்டயும் எதிர்பார்க்குறாங்க. அதை இவரால குடுக்க முடியலன்றதுனால, அவங்களால கமலோட சேர்ந்து வாழ முடியல. அதனால டைவர்ஸ் கேட்டு அடம் பிடிச்சு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு தன் அப்பாவோடையே போயிடுறாங்க மீனா. இதனால தன் மகளை பிரியிற ஒரு சந்தர்ப்பம் கமலுக்கு வருது. மகள் தாயான மீனா கிட்டயே வளரணும் அப்படின்னு கோர்ட் சொல்லிடுறதுனால, மகள் தாய்கிட்டயே வளர்றா. கமலுக்கு வாரத்துல ஒரே ஒரு நாள் பார்க்கலாம் என்ற அனுமதி கோர்ட் கொடுக்குது. இது போதாத நிலையில கமல் என்ன பண்றாரு, திருட்டுத்தனமா மாமனார் வீட்டுக்கு போயிட்டு மகள பார்க்குறாரு. அது தெரிஞ்சு போயி, அவங்க இனிமேல் அந்த ஒரு நாளும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தன் மகள பிரிந்து இருக்க முடியாததால, தன் மகள் இருக்கும் வீட்டுக்கே வேலைக்காரியாக பெண் உருவத்தில் அந்த வீட்டிற்குள் செல்கிறார் அப்பா கமல். அங்க போன பிறகு ஓரளவுக்கு அவருக்கு நிம்மதி கிடைக்குது. அந்த பெண்ணுக்கும் தன் அப்பா கூட இருக்கிறோம் என்ற அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது அவருடைய மகளுக்கும். அதற்கு பிறகு ஜெமினி மாமனாரே தன் மருமகனை பெண்ணாக வந்திருக்கும் இந்த சண்முகியை காதலிக்கிறார். அவ்வை சண்முகியாக அந்த வீட்டிற்குள் இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவுடைய மனசையும் மாத்துறாரு. புருஷன் தான் முக்கியம். அவன் கூட வாழ்றது தான் கௌரவம். அவன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான் என்பதையெல்லாம் மீனாவுக்கு தெரியிற மாரி செஞ்சு அவங்களுடைய மனச மாத்துறாரு. இன்னொரு விதத்துல அவங்க மாமனார்கிட்ட தன் மகள் வாழா வெட்டியா இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய சோகம். அதனால நீங்க மாப்பிள்ளையோட அவளை சேர்த்து வைக்கிறது தான் நல்லது என்பதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க அவ்வை சண்முகி. அவங்க மேல இருக்கிற அந்த காதல்னால ஜெமினியும் ஒத்துக்கிட்டு 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தன்னை காதலிக்கிற ஜெமினி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாரு? அதற்கப்புறம் மீனாவும் கமலும் இணைந்தார்களா என்பதுதான் கிளைமேக்ஸ். இந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம் தான். கமல், கிரேஸி மோகன் கூட்டணியில ரொம்ப ஜாலியா போகும் இந்த படம். இந்த படத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, கமலுடைய நடிப்பு. கமல் மட்டும் இல்ல. இதுல நடிச்சிருந்த பல பேரு மிகச் சிறந்த திறமைசாலிகள். நாகேஷ், ஜெமினி கணேசன், டெல்லி கணேஷ் போன்ற பலர் இதுல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. இதுல பல காட்சிகள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் சில காட்சிகள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கும். அந்த உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் என்னன்னு சொல்றேன். தன் மனைவி மிகவும் அடம் பிடித்து விவாகரத்து கேட்பாங்க. இவரு எந்த தப்பும் செய்திருக்க மாட்டார். ஆனா அவங்க அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக இவர விட்டு பிரிந்து போவாங்க. அந்த காட்சிகள் கோர்ட்ல அவங்க இவர் மேல சொல்ற பழிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு, கடைசியில அந்த விவாகரத்து இவர் வேணான்னு சொல்லியும், அது நடக்காம விவாகரத்து வழங்கப்படும். அப்ப தன் மகள ரொம்ப சோகமா பார்ப்பாரு. அந்த காட்சி ரொம்ப உருக்கமா இருக்கும். அதே போல வாரத்துக்கு ஒரு நாள் தன் மகளை பார்க்கும் கமல், அந்த ஒரு நாள் முடிவுல தன் மகள் பிரிந்து போவதை அவரால தாங்கிக்கவே முடியாது. அப்போ போகும்போது அந்த பொண்ணு சில ஜோக் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கேள்வி பதில் மாரி இருக்கும். அது இவருக்கு விடை தெரியாது. "தெரியாதும்மா, தெரியாதும்மா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மன கனத்துடன் அவர் சோகமா காட்சி அளிப்பது
ரொம்ப உருக்கமா இருக்கும். நாசர் ஊமையா நடிச்சுக்கிட்டு ஜெமினி வீட்ல வந்து வேலையில சேர்ற அந்த காட்சிகள், டெல்லி கணேஷ தொரத்தி தொரத்தி மணிவண்ணன் அடிக்கிற அந்த மார்க்கெட் காட்சிகள், அதற்கப்புறம் தான் பாண்டியன் தான் அப்படின்னுட்டு அவ்வை சண்முகி வேஷத்துல இருக்கிற பாண்டியன் நாசர் கிட்ட நிரூபிக்கிற அந்த காட்சி எல்லாம் அற்புதமான நகைச்சுவை காட்சிகள். இந்த படத்தினுடைய சிறப்புகள்னு பார்த்தா, முதல் சிறப்பு அனைவருடைய நடிப்பு. அனைவருடைய நடிப்பும் மிக கச்சிதமாக அருமையாக இருந்தது இந்த படத்தில். முத்தாய்ப்பாக கமல் அவர்களின் அந்த பெண் வேடம். அந்த அவ்வை சண்முகி என்ற பெண்ணாக, ஒரு நடுத்தர வயது பெண்ணாக அப்படியே வாழ்ந்திருந்தார் இந்த படத்தில் கமல். அந்த பெண்களுக்கே உரிய அந்த நளினம், அந்த உடல் வாகுவெல்லாம், அந்த முகத்தெல்லாம் அவ்வளவு அழகா மேக்கப் போட்டிருந்தாங்க. இந்தியன் படத்தினுடைய அந்த மேக்கப் ஒர்க் அவுட் ஆனதுனால, இந்த படமே அதனால தான் எடுத்தோம் அப்படின்னுட்டு கே.எஸ். ரவிக்குமாரே ஒரு பேட்டியில சொன்னாரு. ஸோ ஹாலிவுட்ல இருந்து அந்த மைக்கேல் வெஸ்மோர் கிட்ட இருந்து இந்த அவ்வை சண்முகிக்கு தேவையான அந்த மேக்கப் கிட் எல்லாம் அத அளவெல்லாம் எடுத்து அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, அத இங்க இருக்கிற லோக்கல் மேக்கப் மேன் மிஸ்டர் கே.எம். சரத்குமார் அவர வச்சு அத படப்பிடிப்புல போட்டுக்கிட்டு நடிச்சாரு கமல். ஒப்பனையிலும் அந்த காஸ்டியூம்ஸ், நடிப்பு எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ட் பிராமண நடுத்தர வயது பெண்ணாகவே இந்த படத்தில் இருந்தார் கமல். அடுத்த சிறப்பு என்று பார்த்தால் கிரேசி மோகனுடைய பிரமாதமான நகைச்சுவை வசனங்கள். அவர் வார்த்தையிலேயே விளையாடுவதில் ஒரு கில்லாடி இல்லையா? அதனால வார்த்தைகள்ல வச்சு பல நகைச்சுவை வசனங்கள உருவாக்கியிருப்பாரு. ஒரு காட்சியில மீனா சொல்லுவாங்க, "நீங்க ஆடுறது டான்ஸு. ஆனா பேசினா எல்லாம் உடான்ஸ்" அப்படின்னுவாங்க. இன்னொரு காட்சியில கோர்ட் காட்சி அது. அதுல மீனாவுடைய வக்கீல் கமல பார்த்து, "ஏதோ கூத்தாடி" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கு கமல் சொல்வாரு, "ஆடுற நான் கூத்தாடின்னா, பேசுற நீங்க வாயாடியா?" அப்படின்னு கேட்பாரு. அதே மாரி ஒரு காட்சியில கமலுடைய மகள ஷூட்டிங்ல நடிக்க வைப்பாரு கமல். இது பிடிக்காத மீனா வந்து ஒரே சத்தம் போட்டு தன் பெண்ண கூட்டிட்டு போக பார்ப்பாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய கால், மீனாவுடைய மகளுடைய கால வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழ விழுந்துறக்கூடாது அப்படின்னுட்டு, அந்த டான்ஸ்ல கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து ஆடுற மாரி, அதனால கட்டி வச்சிருப்பாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, "என்ன இந்த மாரி கட்டி வச்சிருக்கிறீங்க?" அப்படின்னு. "விழுந்துறக்கூடாது இல்லம்மா, அதனால தான் கால கட்டி வச்சிருக்கிறோம்" அப்படின்னு. "யோவ்! கால் கட்டு போடுற வயசாயா இது?" அப்படின்னுட்டு கேட்பாங்க. இந்த மாரி பல காட்சிகள்ல, வசனங்கள்ல விளையாடி இருப்பாரு நம்ம கிரேசி மோகன். அடுத்த சிறப்பு தேவா அவர்களுடைய பாடல்கள். அனைத்து பாடல்களும் அருமையாக இருக்கும். அதற்கு கமலுடைய நடனமும் இந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா, இந்த படத்துல அவர் ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ட் என்பதால, அ இந்த படத்துல நடனம் ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருக்கு ருக்கு ருக்குன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல அவ்வை சண்முகி பாடுற மாரி அந்த பாட்டு. அதனால தன் குரல பெண் குரல் மாரி மாத்தி பாடியிருப்பார் கமல். இந்த படம் நல்லா ஓடி ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுனால, ஒரு வருடத்திலேயே சாச்சி 420ன்னு இந்த படத்த ஹிந்தியில ரீமேக் பண்ணாரு கமல். இது ஒரு ஜாலியான படம். ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் சிரிச்சுட்டே இருக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம்.